வணக்கம். உங்கள் நண்பன் ராகுல் காந்தி. இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளர், தென்மண்டல தலைவர், சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனிதநீதி சபை அமைப்போட கோவை மாவட்ட தலைவர். இந்த வீடியோ முக்கியமான காரணம் என்னவென்னா, கரூரில் நடந்த துயர சம்பவம்ங்கிறது மிகவும் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய சம்பவம். தற்போது நமது பணிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ கரூர் போய் காவல் நிலையத்தில் நம்ம புகார் தெரிவித்தாச்சு. காவல்துறை தரப்பும் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மக்களுக்கு ஆதரவாக, அந்த 41 பேர் உயிரிழந்த மக்களுக்கு ஆதரவாக உங்கள் நண்பன் ராகுல் காந்தி ஆர்ஜிக்கு இந்த சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வழக்கு பதிவுங்கிறது அன்று 27 அன்றே நம்ம ஆன்லைன் மூலியமாக தாக்கல் பண்ணிட்டோம். இருப்பினும் நேரில் நம்ம சென்று அதுக்கான விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதற்கான விளக்கத்தையும் நம்ம நேரடியாக கொடுத்து அந்த புகார் மனுவையும் கொடுத்துட்டோம். இப்போது புதுசாக புலனாய்வு குழு அதுக்கு நியமிச்சிருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரி நியமிச்சிருக்காங்க. அவர்களையும் சந்திக்க இருக்கிறோம். சட்ட போராட்டம் நம்ம சொல்கிறோம். இது ஒரு பணபலம் மிக்க ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு நேரடி பிரச்சனையாக இருக்குது. பணபலம்ங்கிறது நட்சத்திர அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்களோட நம்ம நேரடியாக களத்தில் இந்த டைம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். தவறு அப்படிங்கிறது பெரிய பெரிய அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அனைத்தும் விஜய் என்ற ஒரு தனிநபருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்ருக்கு. இது காரணம் எனக்கு புரியல. இன்று பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் இதை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு. விஜய் அவர்கள் குற்றவாளியே இல்லை அப்படின்னு. குற்றவாளி யாருமே இல்லை, 41 உயிரிழப்பும் பொத்தாம் பொதுவாக போகணும்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இதில் ஒரு அரசியல் பண்ணணுங்கிறது தேவையா? அண்ணாமலை அவர்களுக்கும் கேட்குறேன், அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் கேட்குறேன். அந்த உயிரிழப்புக்கு அப்போ குற்றவாளி யார்? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? இப்போது புஷ்பி ஆனந்தையோ ஆதவ அர்ஜுனாவையோ இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரையோ யாரும் மாவட்ட செயலாளரையோ பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் சேரல. ஒரே ஒரு தனிநபர் விஜய் என்ற ஒற்றை மனிதருக்காக தான் அவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்தது. அந்த ஒற்றை மனிதர் சில விஷயங்கள் நான் பேசும்போதும் கூட காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நடவடிக்கை அனைவரது பெயரும் இடம்பெறும். நீங்கள் உங்களுடைய கோரிக்கையில் இருக்கிற தாவேக தலைவருடைய பெயரும் இடம்பெறுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. யார் குற்றம் செஞ்சாலும் அவங்க குற்றவாளிகள் தான், அதை எந்த ஒரு பாரபட்சமும் காமிக்க மாட்டேன்னு காவல்துறை தரப்பு சொல்லியிருக்கு. அது ஐபிஎஸ் அவர்கள் முடிவு செய்வாங்க. இது இப்படி இருக்க அவர் கோர்ட்டுக்கு போனால் அவரை கைது பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை அவர் சொல்கிறதுங்கிறது ஏற்கக்கூடிய விஷயமா இல்லை. அரசியல் லாபத்துக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஒருத்தர் அரசியல் லாபத்துக்காக இந்த கைது நடவடிக்கையை தாமதப்படுத்துகிறாங்க, இன்னொருத்தர் அரசியல் லாபத்துக்காக அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இப்படி இருக்கும்போது தமிழக மக்கள் பேசிக்கலி ஊடகம் நண்பர்களும் கேட்டுக்கிறேன், தமிழக மக்களும் ஊடக நண்பர்களும் அடிப்படை அரசியல் புரிதல் உங்கள் எல்லாத்துக்கும் இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இதில் எந்த வகையான நடைமுறை, இப்போ நீதிபதி கேட்ட கேள்விகள் எல்லாமே சரியான கேள்விகள். காவல்துறை தரப்பும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிறிய கரெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஏன்னா சில இன்வால்மெண்ட்னால தான் அவங்களுடைய பணிகள், அவங்களுடைய முடிவுகள், சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. நீதிபதிகள் அதற்கான கேள்விகளையும் முன்னிச்சிருக்காங்க. ஒரு உதாரணம், 9:45 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க, 8:45 அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அங்கேருந்து வெளியேறிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் காலதாமதம் அப்படிங்கிறது, ஏன்னா அந்த செர்டன் டைமில் பொதுமக்களுக்கு ஹெல்ப் செய்கிறது தான் முக்கிய நோக்கமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு சிறிய பிழை, ஒரு சின்ன ஒரு எரர் இருக்குது. அது நம்ம வழக்கில் நம்ம வாதாடும்போது நம்ம பேசிக்கலாம். இருப்பினும் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சத்தியமாக ஏற்றுக்க முடியல. ஆரம்பத்திலேருந்தே அவருடைய நிலைப்பாடுங்கிறது
ஒன் சைடாக தான் இருக்குது, பொதுமக்களுக்காகன்னு இல்லை. ஏன்னா இது ஒரு பேரிழப்பு. பொதுமக்களுடைய உயிர் போயிருக்கு, குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. இதில் எதன் அடிப்படையில் அவருக்கு கருணையாக அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய மனநிலைங்கிறது எனக்கு தெரியல. கோபந்தான் வருது. அவருக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். இருப்பினும் அரசியல் அப்படிங்கிற புரிதலை மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜில் சொல்லிடுறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய அரசியல் களம் அப்படிங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், அது முக்கிய கட்சிகள்னு சொல்லலாம், ஊடகவியலாளர்கள் அவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்துவாங்க. இவங்க தான் வரணும்னு சொல்லி அதோட ஹெட் ஆஃப் த ஏ கிரேடு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குன்னு சொல்லுவோம், முதற்கட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த முதற்கட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் வந்து இவர்கள் முகங்கள் மட்டும்தான் ஊடகத்தில் தெரியணுங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டை வச்சுருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் மட்டும்தான் முக்கிய அரசியலாக முடிவாகப்படுது. இந்த தாவேகா தலைவருடைய விஜய் அவர்களுடைய வழக்கும் அதே போல தான். ஏன்னா அவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தாக, திருமாவளவன் முதல்வர்கள் வந்து முதல்ல வேறு மாதிரி பேசினார், கடைசியாக நம்ம ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்திருக்காரு. இருப்பினும் அந்த பெரிய கட்சிகள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே சிறிய கட்சிகள் அனைவரும், குறைஞ்சது ஒரு 10 பொலிட்டிஷியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டை தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய 10 தலைவர்களும், அந்த 10 தலைவர்களுமே சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான். தமிழ்நாடு வெறும் சென்னை மட்டும் இல்லையா? சென்னை மட்டும்தான் தமிழ்நாடா? இல்லை. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இருக்குது, திருப்பூர் இருக்குது, ஈரோடு இருக்குது, சேலம் இருக்குது. ஸோ அரசியல் தலைவர்கள் என்றால் அவர்கள் மட்டும்தான் தலைவர்கள், மீதி அனைவரும் தலைவர்கள் இல்லாத மாதிரி, என்னை உட்பட தலைவர்கள் இல்லாத மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. என்றும் அதை ஏற்றுக்க முடியாது. இதுவே ஒரு தவறான ஒரு அரசியல் முன்னுதாரணம், மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய செய்திகளில் இருக்கக்கூடிய எரருக்கு முக்கியமான காரணம். சீமானவர்களே பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆதரவாளர்கள் விஜய்க்கு எதிராக வீடியோ போடுறாங்க. அவர் வந்து ஒரு மேடையில் எதிர்த்து பேசுகிறாரு, இன்னொரு மேடையில் தம்பி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆதரவாக பேசுகிறாரு. இது எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது. இதுதான் அரசியல் களம்ங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமான இன்னொரு தகவல்னு பார்த்தீங்கன்னா, மனதை இப்பவும் உறுத்திட்டு இருக்கு. கேட்டிங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு அந்த அனுமதி பெற்ற கடிதம் கோர்ட்டில் வந்து விவாதத்துக்கு வரும்போது புஷ்பி ஆனந்த் தரப்பு வந்து மாலை 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே 3:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நாங்கள் அனுமதி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்லியிருக்காங்க. ஊடகத்தில் வந்து தாவேகா மக்கள் கிட்ட சொன்ன 3வது முக்கியமான விஷயம், கரூரில் விஜய் எப்போது பேச வருவார் அப்படிங்கிற கேள்விக்கு நண்பகல் 12 மணிக்கு வந்துருவாரு, நீங்க எல்லாரும் வந்துருங்கன்னு டிவிக்கு ஐடிவிங்ல சொல்லிருக்காங்க. ஆனா நீதிமன்றத்தில் என்ன சொல்லிருக்காங்க? கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மதியம் 3 முதல் இரவு 10 மணிக்குள் விஜய் பேசுவார்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க அந்த ஸ்டாண்டை மாத்திட்டாங்க. 12 மணிக்குன்னு சொன்னீங்கன்னா 10 மணிக்கு தொண்டர்கள்லாம் வந்துருவாங்கன்னு தெரிஞ்சு கூட்டத்தை கூட்டுவதற்காகவே நிகழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு வெற்று அறிவிப்பு. ஆனா நீதிமன்றத்தில் அது சொல்ல முடியாது. 3 மணில இருந்து 10 மணிக்குள்ளேன்னு அப்படி அதை முடிச்சிட்டாங்க. 4வது முக்கியமான விஷயம், பெரிய அளவில் ஊடகங்களால் விவாதிக்கப்பட்ட அரசியல் பொலிட்டிக்கல் நரேஷனையே மாற்ற விஷயம்னு சொல்லலாம். கரூர் பெருந்துயரத்திற்கு முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜியே காரணம்னு திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க தாவேகா. நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்போ மக்கள் மன்றத்துக்கு என்ன சொல்றீங்க, நீதிமன்றத்துக்கு என்ன சொல்றீங்க? ஏன் நீதிமன்றத்துல உண்மையை சொல்றீங்கன்னா அங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. அப்போ மக்கள் மன்றத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? மக்கள் மன்றத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு நீங்க நினைக்கலையா? மக்கள் மன்றத்திற்கு நீங்கள் கடப்பாடுடையவர்கள் நீங்க நினைக்கலையான்னு இந்த இதை படிக்கும் போது நமக்கு அது இடம் தேர்வு கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவித்தார். தொடர்ந்து அந்த மீட்டிங் தொடர்பான விவாதம் பேசும்போது, அறிவிப்பு கொடுக்கும்போது 12 மணின்னு சொல்லியிருக்காங்க. அதே எஸ்பி முன்னாடி நின்று அந்த அனுமதி கடிதம் வழங்கும்போது அவர் சொன்ன விவரம் 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே தலைவர் வந்து மக்களை சந்திச்சிருவாருன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. 12 மணின்னு சொன்னால் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு தலைவரை சந்திக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய தலைவர், மக்கள் விரும்பும் நட்சத்திரங்கிறதுனால கூட்டம் வருங்கிறதுனால 10 மணிலேருந்து அந்த இடத்துல கூடியிருப்பாங்க. ஆனால் ஊடகத்துக்கு வந்து வெளிப்படையாக முதல் எடுத்துனே அவர் சொன்ன போய் 3 மணி.
சாரி 3 மணின்னு சொல்லக்கூடாது, 3 மணிக்கு வர 12 மணிக்கு வருவாருன்னு சொன்ன முதல் பொய். அப்போ நீங்கள் டைம் பீயிங் அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், ஆனால் வந்தது 7 மணி. அப்போது டைம் எவ்வளோ லேப்ஸுங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த தாமதம் தெரிந்தே தான் அவர்கள் செஞ்சுருக்காங்க. ஒரு தவறை தெரிஞ்சு செய்யக்கூடிய நபரை எந்த வகையிலையும் மன்னிக்கக்கூடாது. 12 மணிக்கு வருவாருன்னு சொன்னால் 12 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும்? அந்த மக்கள் பற்றின ஒரு சிறிய கருணையும் கூட அந்த ஒரு தலைமைக்கு இல்லையா? மாவட்ட செயலாளரில் அம்போன்னு விட்டாங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைங்கன்னு கரூர் மாவட்ட செயலாளரை முடிச்சே விட்டாங்க போங்க கோர்ட்டில். இருப்பினும் மக்கள் அறியாமையில் இனியும் செயல்படாதீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விவரங்களும் அந்த குறிப்பிட்ட தலைவர்கள் பேசக்கூடிய விவரங்கள் மட்டுமே உண்மை கிடையாது. நேரடி களத்தில் போய் நின்று பார்த்தா அதோட நிலை தெரியும். உங்களுக்கான அரசியல் புரிதலுங்கிறது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கோங்க ஊடகத்தின் மூலிமா. ஆனால் இருப்பினும் உங்களுடைய சிந்தனையில் அதை கால்குலேட் பண்ணுங்கள். தனி ஒருவன் படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு நியூஸ் செய்திக்கும் இன்னொரு செய்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி அதை கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய நிலைப்பாடு தெளிவாக புரியும். அவர்கள் சுயநலமுடைய அரசியல்வாதிகளாக வெளிப்படையாக தெரிகிறார்கள். பணம் இருப்பவர்களை பாதுகாப்பதே இந்த அரசியல் தலைவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்குது. அது தவறு, யார் செஞ்சாலும் தவறுங்கின்ற கொள்கை இவர்களிடம் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. இருப்பினும் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு சிறப்பாக போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் அந்த புலனாய்வு குழுவோட தலைவர் IPS அவர்களை சந்திப்பேன். நீதிமன்றத்துலேயும் சட்ட போராட்டம் அதற்கான நடவடிக்கையும் துரிதமாக செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த 41 பேர் உயிரிழப்புக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும். குற்றவாளிகள் அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.